உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 60வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த உலகத்தின் அறிவுடையாரும் இறைவனை சார வேண்டும் எனும் நோக்கோடு தத்துவ ஞானத்தை உலகுக்கு உபதேசித்து அருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். அவர் உபதேசங்களை பெற்று உலகுக்கு அந்த தத்துவ ஞானத்தை உருவாக்கி கொடுத்தவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நூல்களிலே விருப்பத்தை உருவாக்கி தந்த குருநாதர்கள் திருவடிகளை புறத்திருத்தி போற்றுகின்றேன். சித்தாந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற விருப்பத்தை உருவாக்கி உயிர்நோக்கு என்கின்ற இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே தத்துவம் என்பது முதியவர்களுக்குத்தான் என்ற அந்த கருத்தை மாற்றி இளையோர்கள் பல பேர் கலந்து கொண்டு இந்த வகுப்பை உயர்வு செய்திருக்கிறீர்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்கிற அல்லது சங்கமத்தில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். நாங்கள் சித்தாந்த கல்வி கற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு முதலிலே வனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பேராசானால் அருளி செய்யப்பட்ட உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை கற்றோம். அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள், அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் செய்த உரை நமக்கு வழிகாட்டியது. அவர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். அதுபோலவே அதை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூலை நம் கற்க முடிந்தது. அந்த நூல் உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற சந்தனாச்சாரியார்களுள் ஒருவராகிய பெரியவரால் இயற்றப்பட்டது. தில்லைவாழந்தனர் மரபில் வந்து சித்தாந்த நூல்களில் 8 நூல்களை செய்த அப்பெரியவர் இயற்றிய நூல்களில் எளிமையானதாக கருதப்படுகின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் 2வதாக கற்றோம். அந்நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். தேவைப்படுகிற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உதவியையும் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த பெருமக்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றி மகிழ்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற சித்தாந்த நூல்களின் பெரிய நூல்களுள் ஒன்றாகிய அந்த நூலுக்கு கை வைத்திருக்கிறோம். விளங்குகிறதோ இல்லையோ சிவன் வழிகாட்டி நமக்கு விளங்கச் செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நூலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விடயம்தான், நீங்கள் எப்படி இந்த நூலுக்குள் புதுமுகமாக நுழைகிறீர்களோ உங்களை விட சற்று கூடிய அனுபவத்தோடு நான் நுழைகிறேன். ஆனால் எனக்கும் இது புதுமுகமான நூலாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். விளங்காமல் வரக்கூடிய இடங்கள், விளங்கக்கூடிய இடங்கள், நான் விளங்கக்கூடிய இடங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். எனக்கும் விளக்கம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களை நான் வேறு நூல்களில் பார்த்தேனும் உங்களுக்கு சொல்லுவேன், அல்லது பெரியாரிடம் கேட்டேனும் உங்களுக்கு நான் சொல்வேன். தெரியாது என்பது அறிவுலகத்திலே ஒரு குற்றம் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தெரியாது என்பதிலே அவமானம் இல்லை.
தெரியாது என்பதிலே ஆணவச் செருக்குக்கு அடிவிடுவதாக நாம் நினைக்க கூடாது. எத்தனை தரமும் தெரியாது என்பதை சொல்ல 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 தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறையவாக நம் உள்ளத்திலே பதிந்து நம்மை உயர்த்தும் என்கின்ற விஷயத்தை நானும் உணர்ந்து கொள்கிறேன், நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே நாங்கள் சிவஞான சித்தியார் என்ற நூலுக்குள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் நீதியரசர் திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய உரை நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த உரையை புதுமையான முறையிலே திருவிளங்கம் ஐயா அவர்கள் ஆக்கி தந்திருக்கிறார்கள். விளக்க குறிப்புகளோடும் பொழிப்புரையோடும் அவர்கள் தந்திருக்கிற இந்த உரை என்பது எளிமையாகவும் அதே நேரத்திலே ஆழமாகவும் நமக்கு இருந்து வழிகாட்டுகிறது. அந்த வகையிலேதான் நாங்கள் இப்பொழுது இந்த நூலுக்குள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். முதலிலே பாயிரவியல் என்று 6 பாடல்களை அமைக்கிறார். அதற்கு பிறகு அளவையியல் என்கின்ற பகுதியிலே தர்க்க நூல்களை, தர்க்க சாஸ்திரத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். பிரமாணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிபசு பாசம் என்கின்ற சித்தாந்தம் கூறுகிற முப்பொருளும் நம்ம அடிப்படையிலே நமக்கு நேரடியாக ரூபமாக காட்சி தராத விடயங்கள் என்றபடியால் அவை சம்பந்தமான ஆராய்ச்சிக்கு அளவைகள் நமக்கு தேவை என்றபடியால் அளவைகள் பற்றி ஒரு விளக்கம் செய்து அதிலே காட்சி, அனுமானம், ஆகமம் என்கின்ற 3 அளவைகளையும் பிரமாணமாக சைவர்கள் கொள்கிறார்கள் என்பதையும் உணர்த்தி அந்த அளவையியல் என்ற பகுதி போகிறது. அதற்கு பிறகு இறையை நாம் வரிசைப்படி பதிபசு பாசத்தை ஆராய வேண்டுமானால் முதலிலே பதி ஆராயப்பட வேண்டும். பதி என்ற பொருள் உண்டா என்ற கேள்வி முதலிலே எழுகிறது. ஆகவே 2 விஷயத்தை அந்த பாடலிலே சொல்கிறார். பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 பகுதியை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி பதி உண்மை என்ற பகுதியை முதலிலே எடுத்துக்கொண்டு அதற்கு இறை உண்டு என்பதற்கான காரணங்களையும் சொல்லி இறை இல்லை என்கின்றவர்களுக்கான மறுப்பையும் சொல்லி பதி உண்மையை நிரூபணம் செய்கிறார். அதற்கு பிறகு பதி இலக்கணம் கூறத் தொடங்குகிறார். ஒரு பொருள் உண்டு என்று தெரிந்த பிறகு அதற்கான இலக்கணம் தெரிய வரும் என்ற வகையிலே பதி இலக்கணம் கூறத் தொடங்குகிறார். பதி இலக்கணம் கூறத் தொடங்குகிற பகுதி 58வது பாடலிலே இருந்து ஆரம்பமாகியது என்று கண்டோம். ஆகவே அந்த 58வது பாடலிலே இருந்து பொழிப்புரையை மிக வேகமாக நாம் கடந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வருவோம். இன்றைக்கு நான் அதிகம் விளக்கம் சொல்லவில்லை. நான் சொல்லுகிற முன்னுரை நீளமாக இருக்கிறது என்று சிலர் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்கள். மீட்டல் என்கின்ற ஒன்று தேவையாக இருக்கிறது என்று கருதியபடியால் தான் நான் அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் நாங்கள் வாழ்கிற உலகத்திலே வேகமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டி இருக்கிறது. பெரும்பாலும் நாங்கள், என்னுடைய அபிப்பிராயம், நீங்கள் அதை கடந்தவர்களாக பல பேர் இருப்பீர்கள், இங்கே படித்து நூலை மூடினால் பிறகு அடுத்த வகுப்பிலே திறக்கிறவர்களாகத்தான் பல பேர் இருப்பீர்கள். அது ஒரு அடிப்படை உண்மை. ஆகவே ஒரு மீட்டல் இல்லாமல் நேராக நூலுக்குள்ளே நுழைந்தால் இன்றைக்கு இத்தனை பாடல் படித்தோம் என்று சும்மா சொல்லிக் கொள்ளலாமே தவிர அதனுடைய தொடர்ச்சி இல்லாமல் அப்படி படிக்கப்படுகிற பாடல்களிலே பயன் இருக்காது என்றபடியால் தான் இந்த மீட்டலை கொஞ்சம் நீட்டி சொல்ல வேண்டி இருக்கிறது. முடிந்த அளவு அதை சுருக்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். அந்த வகையிலே தான் 58வது பாடலிலே இருந்து பதி இலக்கணம் கூறுகிற முறைமை தொடங்குகிறது. என்ன செய்கிறார் அதிலே என்பதை பொழிப்புரையை படித்தாலே போதும். இப்ப நான் திரும்ப திரும்ப சொன்னபடியால் உங்களுக்கு அது பதிவாகியும் இருக்கும். 58வது பாடலில் இருந்து பொழிப்புரையை படித்துக் கொண்டு போவோம். பதி இலக்கணத்திலே என்ன செய்கிறார் என்றால், பதி இலக்கணத்தை சொல்ல தொடங்குகிற பொழுது அதற்கான மறுப்பு, அந்த மறுப்புக்கான பதில் என்பதாக அந்த விஷயங்கள் நின்று கொண்டு போகிறது. அதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம்.
சிவஞான சித்தியார். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதடி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் எண் 58. பொழிப்புரை. அருவம் அருவுருவம் உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். இது சித்தாந்திகளுடைய கொள்கை. 3 வடிவங்கள் இறைவனுக்கு உண்டு. அருவடிவம், உருவம், அருவுருவம் என்ற 3 வடிவம் உண்டு என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை என்பதை அறிவிக்கிறார்கள். பாடல் 59. பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டு எண்ணின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் எண்ணின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரை போல தான் நினைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். இறைவனுக்கு உருவம், அருவம், அருவுருவம் என்ற 3 வடிவங்களும் உண்டு என்று சொன்ன உடனே மாற்று மதத்தவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நமக்கெல்லாம் உருவம் உண்டு, அந்த உருவத்தை தர நமக்கு மேலான ஒரு தெய்வம் உண்டு. அப்படியானால் இறைவனுக்கும் உருவம் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் இறைவனுக்கு உருவத்தை கொடுக்க அவருக்கு மேலான ஒருவர் இருக்கிறாரா என்ற கேள்வியை மாற்று மதத்தவர்கள் எழுப்புகிறார்கள். அதற்கான பதிலாக இவர்கள் சொல்வது, நம்மை போன்ற வடிவம் அல்ல இறைவனுடைய வடிவம். யோக சித்தர்கள் பல பேர் தாங்கள் நினைத்த உருவத்தை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதுபோலத்தான் இறைவனும் தமக்கு தான் நினைத்த வடிவத்தை அவன் உருவாக்கி கொள்கிறான் என்கிறார். பாடல் 60. யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது போல முதல்வனும் கொள்வன் ஆயின் முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடிவன் எனின் அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளாலேயாம். அன்றி அவ்வடிவங்களும் மாயா காரியங்களாம். அடுத்த பதிலுக்கு வருகிறார்கள். யோக சித்தர்கள் போல இறைவன் தான் நினைத்த வடிவத்தை கொள்கிறான் என்றால் இறைவனையும் ஏன் யோக சித்தரிலே ஒருவராக சொல்லக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிற பொழுது, யோக சித்தர்கள் நினைத்த வடிவத்தை கொள்கிறார்கள் என்றாலும் அது இறையருளாலே கொள்ளப்படுகிற வடிவங்கள் தான். அவர்கள் இறையருள் வேண்டி அத்தகைய வடிவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற ஒரு பதில் சொல்லுகிறார். அடுத்த பதில் சொல்லுகிறார், யோக சித்தர்கள் கொள்கிற வடிவங்கள் எல்லாம் மாயையிலே இருந்து உருவாக்கப்படுகிற வடிவங்கள். ஆனால் இறைவன் கொள்கிற வடிவங்கள் மாயையினாலே வருவதில்லை, சக்தியினாலே வருகிற வடிவங்கள் என்கிறார். பாடல் 61. மாயா காரிய வடிவங்களுக்கு காரணம் ஆணவ மலம். அது சிற்றறிவையும் சிறு தொழிலையும் உண்டாக்கும். உயிர்கள் ஆணவ மலமும் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையன. ஆதலால் உயிர்களுக்கே மாயா காரிய வடிவங்கள் பொருத்தமுடையன. முதல்வன் நின்மலன், முற்றறிவும் முற்று தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். ஆதலால் மலமில்லாத முதல்வனுக்கு மலம் காரணமான மாயா காரிய வடிவம் பொருந்தாது. சக்தி காரியமான வடிவமே அவனுக்கு வடிவமாம். வடிவங்கள் யோக சித்தர்களுக்கு உருவாகிற பொழுது அது மாயாகாரிய வடிவம் என்று சொல்கிறோம். இறைவனுடைய வடிவம் அப்படிப்பட்டதல்ல, அது சக்தி வடிவமான வடிவங்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்ன உடனே எதிராளிகள் கேள்வி தொடுக்கிறார்கள். அதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு வடிவம் தோன்றுகிறது என்றால் அது ஆணவமயப்பட்ட உயிர்களுக்கு கண்மம் உருவாகும். கண்ம நீக்கத்துக்கு மாயை துணை செய்ய வரும். அந்த மாயையிலே இருந்துதான் தனுகரண போகங்கள் உருவாகின்றன என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் வடிவங்களை கொண்ட இந்த யோகரித்தர்களுக்கு அவர்களும் மானுடராக ஆன்மாக்களாக பிறந்தவர்கள். ஆகவே ஆணவ மலம் இருக்கும். அதனுடைய பற்றுதலுடைய வேறுபாடுகள் ஒரு புறம் இருக்க ஆணவ மலம் இருந்திருக்கும். ஆகவே கண்மம் இருந்திருக்கும். கண்மம் இருந்ததுனாலே மாயை இருந்திருக்கும். மாயையிலிருந்துதான் அந்த வடிவங்கள் எல்லாம் தோன்றுகின்றன என்று சொன்னார். ஆனால் இறைவன் ஆணவத்திலே இருந்து விடுபட்டவன். ஒளியை இருள் ஒரு காலமும் சாராது.
ஆகவே ஒளிவடிவான இறைவன் இருளுக்கு அகப்பட்டவன் இல்லை. ஆகவே அவன் ஆணவ மலத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஆணவ மலத்துக்கு உட்படாதவன் என்றபடியால் கர்மம் அவனை தீண்டாது. கர்மம் தீண்டாதபடியால் அவனுக்கு மாயை அவனுக்கு அருகிலும் வர வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இறைவன் கொள்ளுகிற வடிவங்கள் மாயாகாரிய வடிவங்கள் என்று இந்த அடிப்படையை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். மாயாகாரிய வடிவங்கள் அன்று. அப்படியானால் இதிலிருந்து அந்த வடிவங்கள் வருகிறது என்றால் சக்தி காரணமாக அந்த வடிவங்கள் வருகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். பாடல் 62. முதல்வனுக்கு சத்தியே வடிவம் எனின் வடிவப் பொருள்கள் பரிணமித்து அழிவடைவன. ஆதலால் முதல்வனது வடிவம் உருவம் என்றல் கூடாது, அருவம் என்றலே பொருத்தம் உடையது எனின் பரிணமித்து அழிவெய்தல் 6 அத்துவாக்களுக்குட்பட்ட பொருள்களின் இயல்பாம். முதல்வன் 6 அத்துவாக்களையும் கடந்த பொருள். ஆதலால் அக்குற்றம் அவனிடத்தில் செல்லாது. அடுத்த பதிலுக்கு வருகிறார்கள். தொடங்குங்கள். அது ஒரு வரி வாசியுங்கள். முதல்வனுக்கு சத்தியே வடிவம் எனின் வடிவப் பொருள்கள் பரிணமித்து அழிவடைவன. அடுத்த கேள்விக்கு வருகிறார்கள். இப்ப அவர்கள் சரி இறைவனுக்கு வடிவம் உண்டு என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இல்லை, இந்த அருவம் உருவம் அருவுருவம் என்ற 3 வடிவம் உண்டு என்று சொன்னீர்களே, அதிலே உருவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உருவ வடிவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உருவம் என்று ஒன்றிருந்தால் அது பரிணமித்து அழியும். ஆகவே இறைவன் கொள்கிற உருவங்களும் உருவ வடிவம் இறைவனுக்கு உண்டு என்றால் அதுவும் நாளடைவிலே பரிணமித்து அழிய வேண்டும். அது உருவ வடிவங்களுடைய இயல்பு. எந்த உருவமானாலும் நாளடைவிலே அது பரிணமித்து அழியும். ஆகவே இறைவனும் உருவ வடிவம் கொண்டால் பரிணமித்து அழியும் அல்லவா? ஆகவே இறைவனுக்கு உருவ வடிவம் பொருந்தாது என்கிறார்கள். அதற்கு இவர்கள் சொல்லுகிற பதில் 6 அத்துவாக்களுக்கு உட்பட்டு வருகிறதாகிய உருவங்களுக்குத்தான் பரிணமிப்பும் அழிவும் உண்டு. அதாவது மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், கலை, என்னது புவனம், தத்துவம், கலை என்கின்ற இந்த 6 அத்துவாக்களுக்கு உட்பட்டு வருகிற ஆன்மாக்களுக்குத்தான் பரிணமித்தலும் அழிதலும் உண்டு. மற்றைய இறைவனுக்கு இவை இல்லை. அவன் 6 அத்துவாக்களையும் கடந்தவன். ஆகவே அவனுடைய வடிவம் பரிணமித்து அழியாது என்று அடுத்த பதிலை சொல்லுகிறார். பாடல் 63. உலகத்து பொருள்கள் உருவமும் அருவமுமாயிருக்கும், ஒன்று மற்றொன்றின் இயல்புடையதாக மாட்டாது. ஆதலால் முதல்வன் அருவப் பொருளே எண்ணின் உருவமும் ஆகிய இயல்புடையவனாக மாட்டான் எனப்பட்டு உலகத்து பொருள்களுள் ஒருவனாய் முடிவன். அதாவது இதுக்குள்ளே ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிற தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாடல்ல என்ன சொல்றார் என்றால், சரி இறைவனுக்கு உருவம் என்ற ஒன்று இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டால், இல்ல உருவம் என்ற ஒன்று வராது, அருவம்தான் இறைவனுடைய வடிவம் என்று அவர்கள் மாற்றார்கள் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு உருவ வடிவம் அமைய வாய்ப்பில்லை. அப்போ இவர் கேட்கிறார், உருவம்தான் என்றால் உலகப் பொருள்களுக்கு உருவம் உண்டு. உருவம் இருக்கிற பொருள் அருவமாகாது, அருவம் இருக்கிற பொருள்கள் உருவமாகாது. எவ்வளவு அழகாக தர்க்கிக்கிறார்கள். அப்படியானால் இறைவனுக்கு நீங்கள் சொல்வது போல அருவம்தான் வடிவம் என்றால் அவனுக்கு உருவம் அருவுருவம் பெற வாய்ப்பில்லை. அப்படியானால் இறைவனாலே ஆகாத விடயம் என்று இது சில விடயம் இருக்கிறது என்று ஆகிவிடும். அவனாலே உருவ வடிவம் கொள்ள முடியாது, அருவுருவ வடிவம் கொள்ள முடியாது. அருவந்தான் வடிவம் என்று நீங்கள் சொன்னால் இறைவன் இந்த உலகுயிர்கள் போல சில எல்லைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவான். ஆகவே இறைவனுக்கு இதுதான் வடிவம் என்று சொல்லக்கூடாது, இந்த 3ம் வடிவம் என்று சொல்வதுதான் பொருத்தம் என்கிறார். பாடல் 64. முதல்வன் பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லன் ஆதலாலும், தோற்ற நாசங்கள் இளன் ஆதலாலும், அளந்தறியப்படாதவன் ஆதலாலும், இன்ன வடிவனன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். ஆதலால் முதல்வனது வடிவம் உருவமன்று அருவமே என்றால் பொருந்தாது. 3 விடயங்களை முன் சொல்லுகிறார். என்னென்ன விடயங்கள் சொல்லுங்கள். பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லன். இது முதலாவது. தோற்ற நாசங்கள் இளன், அவனுக்கு தோற்ற நாசம் இல்லை. அளந்தறியப்படாதவன்,
அளந்து அறிய முடியாதவன். இன்ன வடிவினன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். இந்த வடிவினன் இன்ன வடிவத்தை கொள்ளுவான், இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்று சொல்வது முடியாது. இந்த காரணங்களினாலே முதல்வனது வடிவம் உருவமன்று அருவமே என்றால் பொருந்தாது. ஆகவே நீ உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு அவனை அளக்க நினைக்காதே. இதுதான் என்று நீ சொல்வது உன்னறிவுக்குட்பட்ட விடயம். இதையெல்லாம் கடந்தவன் இறைவன் என்றபடியால் நீ சொல்வது கூட அருவந்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது என்கிறார். பாடல் 65. முதல்வன் அளவில் ஆற்றலும் முற்றறிவு முற்று தொழில்களும் இயல்பாகவே பாசத்தின் நீங்கிய தன்மையும் உடையன் ஆதலால் தான் நினைந்ததொரு திருமேனியை எடுத்துக்கொள்ளும் இயல்புடையன். ஆதலால் அவனது திருமேனி உருவமன்று அருவமே என்றால் பொருந்தாது. முதல் வேளை இறைவன் இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்கியவன். மலப்பாதிப்பு அவனிடம் இல்லை. அடுத்தது சொல்லுகிறார், சொல்லுங்கள். அளவில் ஆற்றலும். அது முக்கியமானது. அளவில் ஆற்றம் என்றால் தமிழ் வார்த்தைக்கு நேரடி பொருள் கொள்ள வேண்டும். திருக்குறளிலே செம்பொருள் என்று படித்தோமே, அப்படி படிக்க வேண்டும். அதாவது இப்போ சும்மா ஆட்களை புகழ்ச்சி செய்வதற்காக அவர் ஒரு அளவில்லாத ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லுவதெல்லாம் புகழ் வார்த்தைகள். அது அளவு கொஞ்சம் அதிகமான ஆற்றலோடு இருக்கிறார் என்பதை இப்படி சொல்லி விடுகிறார்கள். ஆனால் அளவில் ஆற்றல் என்றால் எவராலும் அளக்க முடியாத ஆற்றலாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அளவில் ஆற்றல். எந்த விஷயத்தையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர்தான் அளவில் ஆற்றலுடையவர் என்று சொல்லப்பட வேண்டியவர். நாங்கள் ஒரு சில விஷயத்தை செய்கிறவரை பார்த்து அளவில் ஆற்றல் என்று சொல்லிவிடுகிறோம். அதுவல்ல, எந்த விடயத்தையும் இறைவனால் செய்ய முடியும். அவனுக்கு மலத்தொடர்பு இல்லை. அடுத்தது முற்றறிவும் முழு தொழிலும் செய்யக்கூடியவன். எந்த விஷயத்தையும் அறிகிற ஆற்றல் அவனுக்கு உண்டு. எந்த தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. இப்படி இருக்கிறபடியால் இறைவனுக்கு இதுதான் வடிவம் என்று வரையறை செய்வது தவறு என்கிறார். பாடல் 66. முதல்வன் உருவத் திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசத்திலன் ஆயின் உயிர்கள் வீடு பேரடைதல் கூடாதாகும். அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லையாகும். ஆதலால் முதல்வனது திருமேனி அருவமே என்றல் பொருந்தாதாகும். இறைவன் உபதேசிக்கின்றான். இதனை வேத ஆகமங்களை உபதேசித்திருக்கிறான் என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன, பிரமாண நூல்கள் சொல்கின்றன. அப்படி உபதேசிக்க வேண்டுமானால் அவன் ஒரு வடிவு கொண்டுதான் உபதேசித்திருக்க வேண்டும். ஆகவே இறைவனுக்கு உருவ வடிவு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதைவிட இந்த வேதாகம ஞானம் என்பது குரு பரம்பரையாக தொடர்ந்து வருகிறது. இவருக்கு இவர் குரு, இவருக்கு இவர் குரு, இவருக்கு இவர் குரு என்று அந்த குரு பரம்பரையாக தொடர்ந்து வருகிற பொழுது எல்லாருக்கும் முதலாக இருந்த அந்த இறைவன் குருவாக இருந்து உபதேசிக்கிறது என்றால் ஒரு வடிவு கொண்டுதான் உபதேசித்திருக்க வேண்டும் என்பதால் இறைவனுக்கு வடிவம் உண்டு, உருவம் உண்டு என்பதை அதை வைத்தும் நாம் நிறுவலாம் என்கிறார். பாடல் 67. முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் அவ்வுருவிலே தோன்றும் குணங்கள், கரணங்கள், தொழில்கள், பிரத்யங்க சாங்க உபாங்கங்கள் யாவும் அருள் வடிவேயாம். இவையெல்லாம் தன் பொருட்டாகாது உயிர்களின் பொருட்டாக முதல்வன் கொண்டனன். முதல் விஷயம், இறைவன் உருவத்தை ஏன் கொள்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் இறைவன் வடிவம் கொள்கிறான் என்ற உடனே நாங்கள் வடிவம் கொள்கிறோம் என்றால் நமக்கு தேவை இருக்கிறது. கண்மம் நீங்க வேண்டும், ஆணவம் நீங்க வேண்டும் என்ற தேவத்திற்காகத்தான் நாங்கள் வடிவம் கொள்கிறோம். அப்படி இறைவன் வடிவம் கொள்கிற பொழுது அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்றால் ஒரு தேவையும் இல்லை. அவன் உயிர்களின் நன்மை பொருட்டாகத்தான் இந்த வடிவங்களை கொள்கிறான் என்பது நிறைவாக சொன்ன விடயம். அதற்கு முதல் சொல்லுகிறார்கள், அதற்கு படியுங்கள். முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் அவ்வுருவிலே தோன்றும் குணங்கள், கரணங்கள், தொழில்கள். இதுதான், அதாவது உருவம் கொண்டு விட்டார், ஒரு வடிவம் கொண்டு விட்டார் என்றால் அதிலே அவனுடைய குணங்கள், அவனுடைய அந்த குணம் சார்ந்த விடயங்கள், அதை விட அவனுடைய உருவத்திலே இருக்கக்கூடிய பிற அங்கங்கள், அதாவது இறைவன் ஒரு உடை உடுத்திருக்கிறார், ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார்,
அது மாதிரி அவனுடைய சில தனி உறுப்புகள் என்பவை எல்லாம் இருக்கின்றன. இவை கூட அருள் வடிவம் தானா, அல்லது இவை இறைவன் அருள் வடிவம் கொள்ளுவான், மற்ற இந்த இறைவனுக்கு ஒரு விடை சாத்துகிறோம் என்றால் அது நாங்கள் சாத்துகிற விடயம்தானா என்றால் அப்படி அல்ல. இறைவனோடு சார்ந்திருக்கிற இந்த அங்கம் உபாங்கம், மற்றது என்னது, அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம் சாங்கம், பிரத்யங்கம் உபாங்கம் சாங்கம் என்கின்ற 4 விடயங்களுமே அது என்னென்ன என்று போட்டிருக்கிறார்கள். 4 விடயங்களுமே அருள் வடிவங்கள் தான். இறைவன் சாத்தி இருக்கிற உடை என்றால் அது கூட அருள் வடிவமான உடைதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். பாடல் 68. முதல்வன் சிந்திதனாயினும் அச்சிந்திதனே என்பதற்கு வேதத்துள் விஸ்வாதிகன் என்றும் விஸ்வகாரணன் என்றும் விஸ்வாந்தர்யாமி என்றும் விஸ்வரூபி என்றும் கூறப்படும் வாக்கியங்களே சான்றாம். இஃது அறியாதார் அம்முதல்வனை உலகத்தாருள் ஒருவன் என்பர். சிந்திக்கப்படக்கூடிய ஒருவனாக இறைவன் உருவ வடிவம் கொண்டு விட்டான் என்றால் அவனை உலகத்தாருள் ஒருவனாய் கொண்டால் என்ன என்று எதிராளிகள் கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது அவன் சிந்திதன் என்ற நிலை கொண்ட, அதாவது சிந்திக்கத்தக்கவன் என்ற நிலை கொண்டாலும் அவன் சிந்திக்க முடியாதவன் தான் என்பதை புரிந்து கொள் என்கிறார். அதுதான் சிந்திதன் அசிந்திதன் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம். இந்த அவன் சிந்தனைக்கு உட்படுவன் போல இருந்தாலும் சிந்தனையை கடந்து நிற்கிறான். அதுல என்ன வேற சில விஷயங்கள் சொன்னார், படிங்கள். முதல்வன் சிந்திதனாயினும் அச்சிந்திதனே என்பதற்கு வேதத்துள் விஸ்வாதிகன். அதுதான் அதுக்கு என்ன சான்று? சிந்தனைக்கு உரியவன் போல தோன்றினாலும் சிந்தனையை கடந்து நிற்கிறவன் என்பதற்கு சான்றுண்டா என்று அவர்கள் கேட்கிற பொழுது சொல்லுகிறார்கள், வேதத்திலே வேத வாக்கியங்கள் இருக்கின்றன, ஆகம பிரமாணமான வேத வாக்கியங்கள் இருக்கின்றன என்று சில வேத வாக்கியங்களை எடுத்து காட்டி அவன் வடிவரூபமாகவும் இருக்கிறான் என்றபடியால் அவன் சிந்திதனாகவும் இருப்பான் அசிந்திதாகவும் இருப்பான் என்பதற்கு ஆகம பிரமாணம் சொல்லி அதை நிறுவிவிட்டு மேலே தொடர்கிறார். இதுவரை எடுத்தீங்கய்யா. இனி புது பாடல். பாடல் 69. இதுவும் அது தலைப்பு. முதல்வன் உருவத் திருமேனி பற்றி சிந்திதனாயினும் அச்சிந்திதனே. தேவரில் ஒருவன் என்பர் திருவுருச்சிவனை. தேவர் மூவராய் நின்றதோரார் முதலுரு பாதி மாதர் ஆவதும் உணரார். ஆதி அயற்கு அறிய ஒண்ணா மேவுரு நிலையும் ஓரார் அவனுரு விளைவும் ஓரார். பொருளுரை. திருவுருச்சிவனை, மேற்கூறப்பட்ட திருவுருவத்தை உடைய பரமசிவனை தேவரில் ஒருவன் என்பர். பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்னும் தேவர் மூவர்களுள் ஒருவன் என்பர். அங்கனம் கூறுவோர் குழப்பம் தீர்ந்து கொள்ள வேண்டும். மும்மூர்த்திகள் என்று சொல்லுகிற பொழுது ஆரம்பத்திலே நமக்கு ஒன்று சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். உண்மையிலே அங்கே சொல்லப்படுகிற சிவன் சிவன் அல்ல, உருத்திரன் என்று பெயர் பெறுகிறான். இதெல்லாம் நமக்கு குழப்பம் போல இருக்கிற தெளிவுகள். அதாவது நாங்கள் மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய சிவபெருமான் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்குது, புராணங்களை வைத்துக் கொண்டு அப்படி சொல்லுகிறோம். ஆனால் சிவ அம்சத்தோடு இருக்கிற ஒருவரைத்தான் நாங்கள் அங்கே சிவம் என்று கொடுக்கிறோம். அங்கே இருக்கிறவர் உண்மையாக ருத்திரன். ஆகவே இந்த சிவன் பிரம்மன் ருத்திரன் என்று சொல்லப்படுகிற மும்மூர்த்திகளுக்குள் வருகிற அந்த சிவன் என்பவன் அதை விட கடந்து நிற்கிறவதால் அவனுக்கு பரமசிவன் என்று பெயர். பரம என்ற சொல் மேலான என்ற அர்த்தத்தை கொண்டது. ஆகவே பரமசிவன் என்றால் மேலான சிவன் என்று அர்த்தம். அதிலிருந்து என்ன நமக்கு தர்க்க ரீதியாக தெரிகிறது? மேலான சிவன் என்று ஒருவர் இருக்கிறபடியால் கீழான சிவன்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவராகத்தான் ருத்திரன் வருவார். பிறகு அதிலே மகேஸ்வரன் வருவார். மகேந்திலிருந்து தான் ருத்திரர் வருவார். ருத்திரத்திலே இருந்துதான் இன்னும் கீழ்பட்ட பல வடிவங்கள், உருவ வடிவங்கள் போகின்றன. ஆகவே இந்த இறைவருக்கு, இந்த பரமசிவனுக்கு இந்த 3 வடிவங்களும் உண்டு என்பதை சொல்லுகிறார். மேலே திருப்பி ஒரு தரம் முதல்ல இருந்து படியுங்கள். திருவுருச்சிவனை, மேற்கூறப்பட்ட திருவுருவத்தை உடைய பரமசிவனை எழுதுகிற பொழுதே திருவுருவத்தை கொண்ட பரமசிவனை,
பரமசிவன் தான் இந்த உருவங்களை எல்லாம் கொள்கிறான் என்று சொல்கிறார். தேவரில் ஒருவன் என்பர் தேவர் மூவராய் நின்றதோரார். பிரம்மா விட்டுணு உருத்திரன் என்னும் தேவர் மூவர்களுள் ஒருவன் என்பர் அங்கனம் கூறுவோர் அப்பரமசிவன் மும்மூர்த்திகளாய் அவரை அதிர்ட்டித்து நின்றார் என்று கூறும் புராண வச்சனத்தினையும் உணரார். அதாவது இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவர்களுக்குள் ஒருவர்கள். இதுதான் நம்முடைய சைவ சமயம் சொல்கிறது. திருமாலை முதலாக கொண்ட வைஷ்ணவர்கள் அதை மாற்றி சொல்வார்கள். அதுல ஒன்றும் தப்பில்லை, அவரவர் போகிற பாதையிலே வருகிற காட்சிதான். அப்ப இவர்கள் என்ன சொல்றார்கள்? தேவர்கள். தேவர்கள் என்றால் என்னவென்றால் படிப்படியாக இப்ப சாதாரண தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு புவனத்திலே வாழ்வார்கள். அவர்களுக்கு மேற்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு புவனத்திலே வாழ்வார்கள். அவருக்கு மேற்ப பிரம்மபதம் என்று சொல்கிறோமே, அப்படி ஒவ்வொரு புவனங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற புவனங்களிலே வாழுகிறவர்களை, உயர்ந்தவர்களை எல்லாம் தேவர்கள் என்று சொல்லுகிற மரபு. அந்த வகையிலே தான் இந்த மும்மூர்த்திகளும் தேவர்களுக்குள்ளே ஒருவராக அடங்குவார்கள் என்பது நம்முடைய சைவ சமய மரபு. அப்போ இந்த மும்மூர்த்திகளாக இருக்கிற தேவர்களை யார் அதிர்ஷ்டித்தார்கள் என்றால் மேலே இருக்கிற பரமசிவன். அதாவது பரமசிவன் என்பதற்கு உண்மையான பொருள் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் நினைக்கிற இந்த வடிவம் கொண்ட, அதாவது பாம்பு சந்திரன் போன்ற அவர் அல்ல. அதுக்கு மேற்பட்ட சக்தி என்று ஒரு சக்தி நம் சிந்தனையாலும் அணுக முடியாத சக்தி, அதுதான் சொரூப சிவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொரூப சிவத்தினுடைய அதிர்ஷ்டித்தலே தான் இவர்கள் எல்லாம் சக்தி பெறுகிறார்கள். அதிலே இந்த மும்மூர்த்திகளாகிய தேவர்களும் அப்படித்தான் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். படியுங்கள். பிரம்மா விட்டுணு உருத்திரன் என்னும் தேவர் மூவர்களுள் ஒருவன் என்பர் அங்கனம் கூறுவோர் அப்பரமசிவன் மும்மூர்த்திகளாய் அவரை அதிர்ஷ்டித்து நின்றார் என்று கூறும் புராண வச்சனத்தினையும் உணரார். மும்மூர்த்திகள் தான் இருக்கிறார்டா? அப்படி இல்லை. மும்மூர்த்திகள் எல்லாம் அதிலே வர்ற சிவன் அல்ல. மும்மூர்த்திகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் பரமசிவன் அதிர்ஷ்டித்து அந்த ஆற்றல் பெற்றவர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ பல்ப் இருக்கிறது, வீட்டுல பல்ப் இருக்கிறது, அது பிரகாசிக்காது. கரண்ட் எப்போ அதிலே பாய்கிறதோ அதுக்கு பிறகு அது பிரகாசிக்கும். அப்போ கரண்ட் பாயும் மட்டும் அது சும்மா பொருள் தான். பாய்ந்த உடனே அது மின்சார குமிழாக மாறிவிடுகிறது. அப்போ அதுபோலத்தான் இந்த தேவர்கள் எல்லாம் கூட மேலே இருக்கிற பரமசிவனால் அதிர்ஷ்டிக்கப்படுகிற பொழுது பரமசிவனாகவே நாம் கருதுகிறோம், கடவுளாகவே கருதுகிறோமே அன்றி அவர்களுக்கான தனியாற்றல் எங்கிருந்து வந்ததென்றால் அந்த பரமசிவன் அதிர்ஷ்டித்ததால் வந்தது என்கிறார். முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார். முதல் உருவமாகிய மகேஸ்வர வடிவத்திலே பாதி உருவம் சிவனாகவும் பாதி உருவம் பார்வதி தேவியாகவும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர வடிவாதலை கூறும் புராண வச்சனத்தினையும் உணரார். இப்போ உங்களுக்கு தெரியும், நாதம், அதாவது சிவ தத்துவம் என்று சொல்லுகிற பொழுது நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்பதுதான் மகேஸ்வரம். நாதம், பிந்து, சதாசிவம், சுத்தவித்தை, ஈஸ்வரம். சுத்தவித்தை, ஈஸ்வரம். ஈஸ்வரத்திலேதான் வடிவங்கள் தொடங்குகின்றன. நாதம், பிந்து, சதாசிவத்திலே வரையும் வடிவம் இல்லை. நாதம், பிந்து அது அரூபம்தான். பிறகு சதாசிவத்திலே அருவுருவம். அதற்கு பிறகுதான் உருவம் தொடங்குகிறது. அந்த உருவத்திலேதான் நாங்கள் நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை, ஈஸ்வரம். ஈஸ்வரம் என்பதுதான் நாங்கள் மகேஸ்வரத்தை தான் ஈஸ்வரம் என்று குறிக்கிறோம். மகேஸ்வர வடிவத்திலே உருவம் தொடங்குகிறது. பிறகு சுத்த வித்தையிலே தான் இந்த மும்மூர்த்திகள் வருகிறார்கள். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உருவம் தொடங்குகிற அந்த மகேஸ்வர ரூபத்திலே அப்படிங்கிறதை முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார். அந்த இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுகிறோமே, அதிலே இறைவன் வடிவம் கொள்கிற பொழுது சிவனும் உமையும் கலந்த வடிவமும் கொள்கிறான். ஆணும் பெண்ணும் கலந்த வடிவம். இதெல்லாம் நம்முடைய சமயம் என்றைக்கோ சொல்லி இருக்கிறது என்று நாங்கள் குரல் உயர்த்தி கொள்ள வேண்டிய ஆட்கள். எங்களுக்கு தெரியாமல் நாங்கள்
பெரிய எங்கே இந்த தத்துவங்கள் தோன்றினதோ அந்த தத்துவத்தை பிறந்த தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு இதை இழிவு செய்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லை. அதாவது இறைவன் என்ன செய்கிறான் என்றால், உருவம் கொள்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக உருவம் கொள்கிறான். ஆணும் பெண்ணுமாக என்ற உருவத்தை எப்படி நீங்கள் அமைத்து காட்டுவீர்கள்? ஆணும் பெண்ணுமாக இருக்கிற வடிவத்தை குணரூபமாக அமைக்க முடியாது. என்றால் அது கலந்த ஒன்று, ரெண்டும் கலந்த ஒன்றாகத்தான் காப்பியிலே பாலும் காப்பியும் கலந்து இருக்கின்றன. காப்பியிலே பாலை காட்டென்றால் எப்படி காட்டுவது? காட்ட முடியாது. காப்பியிலே கலந்திருக்கிறது தெரியும், காட்ட முடியாது. அப்ப காட்டுவதற்காகத்தான் இப்படி ஒரு உருவத்தை அமைத்து காட்டினார்கள் நம் பெரியவர்கள். பாதி ஆண் பாதி பெண், அப்படி ஒரு வடிவம் இருக்குமா? என்னுடைய ஆசிரியர் சொல்வார், அப்படி ஒரு வடிவம் இருந்தால் வீதியிலே போக முடியாது, கல்லால் அடிப்பார்கள் என்பார்கள். ஆணும் பெண்ணும் கலந்ததான ஒரு உருவத்தை குறியீடாக காட்டத்தான் பாதி ஆண் பாதி பெண்ணாக காட்டுவார்கள். இதெல்லாம் மகேஸ்வர ரூபத்திலே தோன்றுகிற வடிவங்கள் என்கிறார்கள். படிங்கள். முதல் உருவமாகிய மகேஸ்வர வடிவத்திலே பாதி உருவம் சிவனாகவும் பாதி உருவம் பார்வதி தேவியாகவும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர வடிவாதலை கூறும் புராண வசனத்தினையும் உணரார். கவனியுங்கள், முதல் உருவாகிய மகேஸ்வரம் என்று சொல்கிறார்கள். உருவம் தொடங்குகிற இடம் அங்கேதான். அதான் இந்த முதல் உருவாகிய மகேஸ்வர வடிவத்திலே அர்த்தநாரியாக இறைவன் தோன்றுகிறான் என்கிறார். அது என்ன என்றால், ஒவ்வொரு இறைவனிடம் இருக்கிறது, இறைவனுடைய வடிவம் தான் உலகம், உலகம்தான் இறைவன். அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஆண் என்று ஒருவனை சொல்லுகிறோம் என்றால் அவன் ஆண் தன்மை அதிகரித்த ஒரு ஜீவன். ஆணும் பெண்ணும் இல்லாத உயிர்கள் இல்லை. ஆண் தன்மை அதிகரித்த ஒருவனை ஆண் என்றும் பெண் தன்மை அதிகரித்த ஒருவரை பெண் என்றும் சொல்லுகிறோமே தவிர தனியே ஆண் என்று ஒருவர் இல்லை, தனியே பெண் என்று ஒருவர் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் எல்லா வடிவமும் கலந்திருக்கிறது. ஏன் அப்படி கலந்திருக்கின்றார்? இறைவன் அப்படி வடிவம் கொண்டிருக்கிறான். இறைவன் ஆணும் பெண்ணுமாக கலந்து இருக்கிறான் என்றால் நாங்களும் அப்படித்தான் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அந்த தன்மையை இன்றைக்கு விஞ்ஞானம் நிறுவுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆணும் பெண்ணுமான வடிவங்கள் உண்டு. அது குணத்தாலும் உண்டு, வடிவாலும் உண்டு. சில நேரத்திலே ஒரு அப்பா அம்மாவா மாறி விடுகிறார். அதனாலேதானே தாயுமானவர் என்று பெயர் வந்தது. சேனத்திலே ஒரு அம்மா அப்பாவாக மாறி விடுவார். உங்களுக்கு தெரியும், கோழியும் குஞ்சுகளும் கோழியை குஞ்சு பொறித்து குஞ்சுகளை மேய்க்க கொண்டு போகும், சாப்பாடு கொடுக்க கொண்டு போகும். மற்றைய ஜீவன்களுக்கு என்ன, பாலூட்டிகளுக்கு அதுவே பால் கொடுக்கும். பறவைகளுக்கு அந்த வாய்ப்பில்லை, பால் கொடுக்க வாய்ப்பில்லை, 1-2 தவிர பால் கொடுக்க வாய்ப்பில்லை. ஆகவே குஞ்சுகளுக்கு அது உணவு தேடி கொடுப்பதற்கு தன்னோடு கூட்டிக் கொண்டு போய் மண்ணை காலாலே விராண்டி அதுல வருகிற கூடு முதிரையை விட்டு சாப்பிட விடும். இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு பார்க்கவே கிடைக்காத காட்சிகள். ஊர்களிலே ஒரு 20 குஞ்சு பொறிக்கும் கோழி, 15 குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சுகளோடு அவர் ஒரு படையோடு போறவர் போல போவா. அந்த அம்மா கோழி கொண்டு போய் முக்கியமான இடங்களில் காலாலே விராண்டுவார். விராண்டின உடனே அதுல அவங்க குழு முதலிகள் வந்த உடனே குஞ்சுகள் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். அப்பாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சேவலும் நின்று விராண்டி விடும். சேவல் விராண்டினா அம்மாவும் அதில் சாப்பிடும். இதெல்லாம் ஒரு ஒரு உலக அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிவதற்கு நமக்கு ஒரு முக்கியமான இடங்கள். அப்படி இருக்கிற பொழுது சேர்த்து இதை தின்பதற்கு பருந்து என்று ஒன்று பார்த்து கொண்டிருக்கும். இந்த குஞ்சை தூக்கி கொண்டு போகலாம் எல்லாம் பதறுகிற அந்த காலத்திலே இதுகளை பார்த்து நாங்கள் பதறி இருக்கோம். இப்ப மனுஷனே ஒருத்தன் தூக்கின்னு போனாலே பதறது குறைந்து போய்விட்டது. கோழி குஞ்சை பருந்து பார்த்து கொண்டிருந்துட்டு அதுல வந்து விடுகிறதுனா என்ன, ஒரு குஞ்சை அப்படியே காலாலே பிடித்து கொள்ளும். பருந்து மேலே சுத்துகிறது என்று தெரிந்த உடனேயே நான் அது ஆச்சரியப்படுகிற விஷயம் எனக்கு என்னென்றால், கோழி வழக்கத்தை விட வித்தியாசமான ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் குஞ்சுகளுக்கு அத்தனைக்கும் தெரியும், ஆபத்து வந்து விட்டது என்பது சத்தம். இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஒரு அடித்தொண்டையாலே ஒரு சத்தம் போட்டு உடனே ஒரு ஆயத்தம் பண்ணால் குஞ்சுகள் எல்லாம் தாயிடம் ஓடி வந்துடும். தாய் தன் செட்டையாலே அதை அப்படியே மூடி பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் இருக்கும்.
இதெல்லாம் சாதாரணமாக நாம் பார்த்து உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காட்சிகள். அப்படி இருந்தும் ஒரு குஞ்சு அப்படியே ஒன்று ரெண்டு குளப்படி குஞ்சு இருக்கும் அல்லவா, வெளியில வந்தால் பருந்து ஓடி வந்து அதை பற்ற பார்க்கிற பொழுது இந்த தாய்ப்பறவை மூர்க்கம் கொண்டு பருந்தை கொத்து கலைக்கும். பாய்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 10 அடி பாய்ந்து பருந்தை கொத்தும். அப்படியான நேரத்திலே அம்மா அப்பாவாக மாறிவிடுகிறார். அது என்றால் ஆம்பளையினுடைய அந்த காக்கிற வேலையை தாயே எடுத்துக்கொள்ளும். இப்படி வடிவ மாற்றங்கள் உண்டு. இறைவனுக்கு வடிவ மாற்றங்கள் இருக்கிறபடியால் நமக்கும் உண்டு என்று புராணங்கள் சொல்லுகின்றன என்கிறார். முதல் உருவமாகிய மகேஸ்வர வடிவத்திலே பாதி உருவம் சிவனாகவும் பாதி உருவம் பார்வதி தேவியாகவும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர வடிவாதலை கூறும் புராண வசனத்தினையும் உணரார். அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர் நான் முன்னைய வகுப்புள்ளே இங்கே இல்லை ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். அர்த்தம் என்பதற்கு தமிழிலே பாதி என்று அர்த்தம். அதை நாங்கள் அர்த்தராத்திரி என்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நடுராத்திரி அல்லது பாதி ராத்திரி என்று அர்த்தம். வேறையும் இப்படி சொற்கள் உண்டு. ஜாமம் இப்படி அர்த்தம் என்பது பாதி என்று அர்த்தம். அது வேற உண்மையில் சொல்ல உடன் வரவில்லை, சொல்லுகிறேன். அப்போ அர்த்த நாரி யாரி என்பது அன்னையை குறிக்கிற பெயர், ஈஸ்வரன் என்பது சிவனை குறிக்கிற பெயர். பாதி பாதியாக ஈஸ்வரனும் அன்னையும் கலந்திருக்கிற வடிவம் என்றபடியால்தான் அர்த்த நாரி ஈஸ்வரர் என்று அதற்கு பெயர். அதை புரிந்து கொள்ளுங்கள். இது என்னையா அர்த்தாபத்தின்னு சொல்ற போது கூட சொல்லியிருக்கீங்க அளவை இது. அர்த்தாபத்தி பாதியை வைத்துக்கொண்டு இன்னொரு பாதியை அறிவது. ஆகவே இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்பது முதல் உருவாகிய நாதத்திலே இல்லை, விந்திலே இல்லை, அடுத்தது அருவுருவாக வருகிற வடிவிலே இல்லை, உருவ வடிவம் தொடங்குற இடத்திலே அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவமும் உண்டு என்கிறார். ஆதி அரி அயற்கு அரிய ஒன்னா மேவுரு நிலையும் ஓரார். கடவுளராகிய அரிக்கும் அயனுக்கும் அடிமுடி அறிய இயலாத அப்பரமசிவன் கொண்டருடைய லிங்க திருவுருவின் நிலை கூறும் புராண வசனத்தினையும் உணரார். முதல் சொன்னது உருவ வடிவம். இதைவிட இதெல்லாம் எங்க சொல்லுகிறார்கள்? புராணம் முதலியவையிலிருந்து எடுத்து காட்டுகிறார்கள். எங்களுக்கு பிரமாண நூல்கள் என்று பார்த்தால் வேத ஆகம புராண இதிகாசங்கள் இவையெல்லாம் பிரமாண நூல்கள். பிரமாண நூல்கள் என்றால் இந்த நூல்கள் சொன்னால் அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். கோர்ட்டிலே போய் பார்த்தால் சட்ட நூல்கள் வைத்திருக்கார்கள், அவைதான் பிரமாண நூல்கள். அந்த நூல்களிலே ஒன்று சொல்லி இருந்தால் அதை அப்படியே அங்கீகரிக்க வேண்டியதான். சட்ட புத்தகத்திலே இருக்கிறது. பிறகு அதற்கு வியாக்கியானங்கள் மூலம் விரிவுகள் செய்யலாமே தவிர சட்ட புத்தகத்தை மீறி சட்ட புத்தகம் நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று ஒரு வக்கீல் போய் இந்த கோர்ட்டிலே வாதிட முடியாது. சட்ட புத்தகத்துக்கு உள்ளே தன் வாதத்தை கொண்டு வந்து காட்ட வேண்டும். அதுபோல பிரமாண நூல்கள், இந்த தத்துவக்காரர்களுக்கு பிரமாண நூல்கள் சைவர்களுக்கு என்றால் வேதம், அதுக்கு அடுத்தது ஆகமம், அடுத்தது புராணம், அடுத்தது இதிகாசம். இந்த நாளையும் தான் பிரமாண நூல்கள் என்பார்கள். இப்போ இதுல என்ன செய்வார்கள் என்றால், எங்கே தொடங்குவோம் என்றால் மேலிருந்து கீழ்வரிசை தான் நான் சொன்னது. வேத ஆகம புராண இதிகாசம் என்பது அந்த மேலிருந்து வரக்கூடிய நூல்களினுடைய கீழ்வரிசை. நாங்கள் தொடங்குகிற பொழுது கீழே இருந்துதான் தொடங்குவோம். முதல் புராணத்திலே இதிகாசத்திலே தான் நாங்கள் பிரமாணம் காட்டுவோம். இன்னும் இதிகாசத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது, ஆகவே இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரமாணம் காட்டுவது என்பது முறை. இப்ப என்னவென்றால், அப்படி இதிகாசத்திலே நமக்கு குழப்பமான ஒரு இடம் வந்து விட்டது என்றால் அதற்கு நாம் எப்படி அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், பிறகு புராணத்திலே இருந்து ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி உறுதிப்படுத்த வேண்டும். இதிகாசத்திலே குழப்பம் வருகிற இடத்திலே புராணத்திலே இருந்து இது இதிகாசம் இதைத்தான் சொல்லுகிறது. படிக்கிற பொழுது பாருங்கள், குழப்பம் வரும். நாங்கள் இதிகாசத்தில் ஒரு செய்தி படிக்கிற பொழுது அது இதுவா அதுவான்னு குழப்பம் ஐயப்பாடு வந்து விட்டால் அதை உறுதிப்படுத்துவதற்கு அதற்கு மேற்பட்ட ஒரு நூல் தேவை. அப்பொழுது புராணத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த உறுதிப்பாட்டை செய்ய முடியும். புராணத்திலே அப்படி ஒரு குழப்பம் வந்து விட்டால் அதற்கு ஆகமத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும்.
ஆகமத்திலே ஒரு குழப்பம் வந்துவிட்டால் வேதத்திலே இருந்துதான் அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய மரபு. ஆகவே இவர்கள் இந்த உருவ வடிவம் என்பதற்கு புராணங்கள் ஆகமங்கள் முதலே இருந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லுகிறார். இப்ப முதல் சொன்ன எடுத்துக்காட்டு அர்த்தநாரி வடிவம் என்பது ஒன்று உண்டு என்று புராண கதையிலே வருகிறது. ஆகவே அது பிரமாணம் என்பதை இவர்களுக்கு தெரியவில்லை. ஓரார் என்றால் அதை ஓர்ந்து அறிய மாட்டார்கள் என்று அர்த்தம். இப்ப இரண்டாவது இப்போ சொல்லுகிறார். ஆதி அரி அயர்க்கு அரிய ஒன்னா மேவுரு நிலையும் ஓரார். கடவுளராகிய அரிக்கும் அயனுக்கும் அடிமுடி அறிய இயலாத அப்பரமசிவன் கொண்டருடைய லிங்க திருவுருவின் நிலை கூறும் புராண வச்சனத்தினையும் உணரார். அதுவும் புராணம்தான். அதாவது என்ன சொல்லுகிறார், லிங்க ரூபம் என்ற ஒன்று எப்ப தோன்றியது என்றால் அரிக்கும் பிரம்மனுக்கும் இடையிலே ஒரு சர்ச்சை வந்து விட்டது. யார் பெரியவர்கள் என்று சர்ச்சை வந்து விட்டது. அவர்கள் தான் தான் பிரம்மம் என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள். அரி சொன்னார் தான் தான் பிரம்மம் என்று, அருண் சொன்னார் தான் தான் பிரம்மம் என்று. அப்போ இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சோதி தோன்றி அடிமுடி காண்டவர்கள் தான் இதிலே பெரியவர்கள். யார் பெரியவர்கள் என்பதிலே அடிமுடி காண்பதுதான் பெரியவர் என்ற உடனே பிரம்மதேவன் நான் முடி கண்டு கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டார். மகாவிஷ்ணு அடி கண்டு கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டார். இந்த கதையெல்லாம் தெரிந்தவர்கள் முந்தைய வகுப்புகளில் எல்லாம் நான் இது பற்றி பேசி இருக்கிறேன். பிரியமானவர்கள் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். பிரம்மன் சரஸ்வதியினுடைய கணவன். ஆகவே அறிவு கல்வி சார்ந்தவர். திருமால் லட்சுமியினுடைய கணவர் செல்வன் சார்ந்தவர். அப்ப பிரம்மன் மேலே போக வழிகட்டதற்கு காரணம் அவர் புத்திசாலித்தனமாக தேட புறப்பட்டார். புத்தியினாலே தேட புறப்பட்டார். திருமால் கீழே போனதற்கு காரணம் அவர் செல்வத்தினாலே தேட புறப்பட்டார். அதான் பணம் பாதாளம் வரையும் பாயும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா? அப்படித்தான் அவர் பாதாளம் வரையும் போய் பார்த்தார். போய் பார்த்து இந்த பணக்காரன் எப்பவும் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்ப்பான் என்பதற்கு இது ஒரு வேலை. பணக்கார பெரும் செல்வர்கள் இந்த சொல்லுகிறார்கள், இப்ப இந்த அண்டர் கிரவுண்ட் வேலை என்றது கீழே தொலைத்து கொண்டு போய் ஏதாவது அறுத்து தள்ளி விடுவார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே திருமால் கீழே போனார், பிரம்மன் மேலே போனார். ஆனால் செல்வம் உள்ளவனுக்கு ஒரு அளவு அதனுடைய நம்பிக்கை இருக்கும். ஏனாமல் போன உடனே அதை ஒத்துக்கொள்ளுகிற தன்மை இருக்கு. திருமால் அதை ஒத்துக்கொண்டு வெளியிலே வந்து விட்டார். இந்த புத்திசாலி இயன்ற அளவு உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏதாவது அதுக்கு ஒரு நியாயம் சொல்லி விடும். அதனாலதான் பிரம்மன் மேலே போய் காண முடியவில்லை என்று தெரிந்தவுடனே அது ஒத்துக்கொள்ள முடியவில்லை. மேலே இருந்து வந்த ஒரு தாளம்பூவையோ ஏதோ ஒரு பூவை பார்த்தா எப்ப அவனும் அது சொல்லிச்சு நான் எத்தனையோ ஒளிக்காலங்களாக கண்டு வந்து கொண்டிருக்கிறேன்றோன்னா பிரம்மன் பார்த்தார் இது நமக்காகாத வேலை என்றிட்டு அதோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார். அந்த பூவோடு நீ எனக்கு ஒரு துணை செய்ய வேண்டும், நான் கீழே போய் கண்டுட்டேன் முடி கண்டுட்டேன் என்று சொல்ல போறேன். இது புத்திசாலிகள் செய்த வேலை. முடி கண்டுட்டேன் என்று நான் சொல்ல போகிறேன். சாட்சி கேட்பார்கள். அப்ப நான் உன்னைத்தான் சாட்சி சொல்வேன், நீங்க சம்மதம் சொல்கிறாயா என்றால் அந்த பூவும் சொல்லிவிட்டது. அதனாலேதான் பிரம்மனுக்கு கோயில் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார்கள். தளம்பூ முதலியவற்றை பூஜைக்கு எடுப்பதில்லை என்று ஒரு புராண கதை இருக்கிறது. இது ஒரு உண்மையை மறைமுகமாக உணர்த்துகிற கதை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நடுவிலே இவர் லிங்கோத்பவ காலம் என்று சிவராத்திரியிலே கொண்டாடுவார்கள். அதாவது நடிச்சாமத்தை சிவராத்திரி நாளிலே வருகிற நடிச்சாமத்துக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர். லிங்கம் உற்பத்தியாகிய காலம், அதான் லிங்கோத்பவம். அந்த நடிச்சாமத்திலே தானே லிங்கம் உருவானது. அதாவது அந்த ஜோதி ரூபத்தை எப்ப இறைவன் காட்டினான்னா அந்த காலத்திலே காட்டினான் என்று சொல்வார்கள். அந்த லிங்கம் உற்பத்தி, அந்த லிங்க உத்பவம், அதான் லிங்கோத்பவ காலம் என்று அந்த காலம். அப்படி ஒரு இறைவன் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தான். ஜோதி ரூபம் என்பது லிங்க ரூபமாகவே காட்சி கொடுத்தான் என்பதாக சொல்லுகிற புராண கதை இருக்கிறது. இதையும் இவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்கிறார். அவனுரு விளைவும் ஓரார். அப்பரமசிவனது உருவமாகிய லிங்க திருமேனியின் என்றும் சகல பிரபஞ்சங்களும் தோன்றும் என்னும் புராண வச்சனத்தினையும் உணரார். அடுத்தது சொல்லுகிறார், புராணங்கள் தான் எல்லாத்துக்கும் மேற்கோள் காட்டுகிறார். லிங்கத்திலே இருந்துதான் சகல பிரபஞ்சங்களும் தோன்றுகின்றன என்று புராணங்கள் சொல்கின்றன. அதையும் இவர்கள் அறிய மாட்டார்கள். குறிப்புரை: தேவர் மூவராய் நின்றதோரார்.
அதற்கு ஒரு மேற்கோள் கொடுக்குறாங்க. தேவர்கள் தேவே ஓலம் மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம், கந்த புராணத்தில் வருவது. அது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அது என்ன, இந்திராணி போய் மறைந்திருக்கிறாள். சூரன் இந்திரனை கைப்பற்றி விட்டான், இந்திராணி போய் மறைந்திருக்கிறாள். அப்பொழுது சூரனுடைய தங்கை பதுமகோமலையோ ஏதோ அவளுக்கு பெயர், அவள் இந்திராணியையும் பிடித்து சூரனுக்கு பரிசளிக்க வேணும் என்று நினைத்து தேடிக்கொண்டு வருகிறாள். தேடிக்கொண்டு வருகிற பொழுது இந்திராணியை கண்டு விட்டாள். அப்பொழுது இந்திராணி இவள் தன்னைக்கு பிடிக்கப் போகிறாளே என்று ஐயனாரிடம் சரண் புகிறாள். இதுதான் ஐயனார் பற்றிய மூலக்கதை, கந்தபுராணத்திலே வருகிற கதை. ஐயனார் தான் ஐயப்பன், ஐயப்பனாக அவதரிக்கிறார் ஐயனார் தான். ஐயனாருக்கு பூரணை புஷ்கலை என்று 2 தேவிமார்கள், யானை வாகனம், செண்டு ஆயுதம். இதுதான் ஐயனார் பற்றிய என்கிற நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து ஆச்சரியம். அடிப்படை சமய அறிவு உங்கள் மண் உங்களுக்கு தரவில்லை. எங்க ஊரிலே 1ஆம் வகுப்பிலிருந்து கடைசி வரைக்கும் சமயம் ஒரு பாடமாக போதிக்கப்படுகிற காரணத்தினால் இங்கே அடிப்படை சமயம் என்ற அன்றைக்கு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்த பாடின தங்கச்சியை பார்த்து ஒரு புராணம் பாடி முடியுங்கள் என்ற உடனே அது என்ன என்று செந்தில் கேட்டார். இந்த புராணம் பாடுவது என்ன? அது மாதிரி முன்பு ஒரு முறை நான் பஜனை செய்த பொழுது நம்ம பார்வதிபதியை அருணமாதேவன் அது என்ன என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் இயல்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அது சொல்லப்படாததாலே தெரியாமல் போய்விட்டது. அதனால்தான் இப்படியான சில இடங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் விரித்து சொல்லுகிறேன். மற்றொன்று விரித்தல் என்னும் குற்றம் கருதி இது சொல்லப்பட்டதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஐயனார் வழிபாடு என்பது பல பேர் தவறாக பல விஷயங்களை ஐயனார் வழிபாட்டிலே நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஐயனார் என்றால் ஆர்ந்து கேட்டால் உடனே சொல்வார்கள், இந்த சினிமாக்களையும் காட்டுவார்கள், பெரிய மீசையோடு கையிலே வாள் வைத்துக் கொண்டு ஒருவர் இருப்பார், இவர்தான் ஐயனார் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஐயனார் இல்லை, அவர் ஐயனாருடைய படைத்தலைவர் என்றுதான் அவருக்கு பெயர். அவர் ஐயனாருடைய பரிவார தலைவராக இருக்கிறவர். அவருக்கு பெயர் வீரமாகாடர் என்று பெயர். ஐயனார் கோயில் வாசல்களிலே அவரை சிலையாக செய்து வைத்திருப்பார்கள். குதிரையிலே வருவார். கருப்பன் என்று சொல்றது எல்லாம் அவரைத்தான். பல பேர் அவரையே ஐயனார், அந்த சிலையிலே ஐயனார் கோயிலிலே காட்டுகிறபடியால் அவர்தான் ஐயனார் என்று நினைக்கிற மயக்கம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த ஐயனார் என்றால் யார் என்றால் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த நேரத்திலே. இதெல்லாம் சொல்ல போனால் பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஓரின சேர்க்கை பற்றி பேசுகிற பல பேர், இது அந்த அமைப்பு உலகத்திலே கூடிக்கொண்டே போகிறது. அதுல என்ன செய்கிறார்கள் என்றால், ஆணும் ஆணும் சேர்ந்து பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற முடியுமா என்கின்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு தொடங்கிவிட்டது. இதுக்கான மூலம் எங்களுடைய கதைகளிலே இருக்கிறது. திருமாலும் விஷ்ணுவும் சேர்ந்த பொழுது ஏற்பட்ட பிள்ளைதான் ஐயனார். ஆகவே அப்படி ஒரு குழந்தை இனி இந்த உலகத்திலே, விஞ்ஞான உலகத்திலே தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயனார் அவர் கருப்பு நிறமானவர். அந்த தெய்வத்துக்கு நிறம் கருப்பு. கடல் நிறத்தெந்தாய் ஓலம் என்று பாடுகிறார். ஆகவே அது கருப்பு நிறமானவர் அர்த்தம். செண்டாயுதம் என்றால் என்ன என்று எனக்கு ரொம்ப காலம், ஐயனார் எங்கள் குலதெய்வம். அதனாலே அவர் பற்றிய தேடல்கள் எனக்கு நிறைய இருந்தது. அதுவே செண்டாயுதம் என்று, செண்டார் கையனே ஓலம் என்று வரும். அது என்ன செண்டாயுதம் என்றால் எனக்கு விளங்கவே இல்லை. ரொம்ப காலத்துக்கு பிறகு தெரிந்து கொண்டேன். சாண்டில்யன் ஒரு கதையிலே இந்த செண்டாயுதம் பற்றி குறிப்பு எழுதியிருக்கிறார். சாண்டில்யனுடைய கதையிலே செண்டாயுதம் என்றால் என்னவென்றால், நடுவிலே இப்படி ஒரு வேல் இருக்கும், சுத்தி அந்த வேலை சுத்தி வர சூடாயுதங்கள் இருக்கும், இப்படி 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 இருக்கும். அது பார்த்தால் ஒரு பூச்செண்டு போல இருக்குமாம் அந்த ஆயுதம். அந்த நடுவிலே சென்று சுத்தி வர அந்த சூடாயுதங்கள் இப்படி வட்டமாக இருக்கும், நடுவிலே ஒரு வேல் போல ஒன்று இருக்கும். இதுதான் செண்டாயுதம் என்று பிறகு அவர் சொல்ல நான் தெரிந்து கொண்டேன். ரொம்ப தூரம் போகிறேன் என்று தெரிகிறது. அந்த செண்டாயுதத்தை உடைய ஐயனார் இந்த இந்திராணி உடனே அந்த ஐயனாரிடம் முறையிடுகிறார், என்னை காப்பாற்று என்று. பதுமுகமுடையிடமிருந்து தன்னை காப்பாற்று என்று ஓலமிட, அவர் தன்னுடைய காவல் தெய்வமாகிய தன்னுடைய படை தளபதி ஆகிய வீரமாகடரை அனுப்ப,
அவர் இந்திராணியை கைப்பற்றிய பதவனுடைய கையை வெட்டினார் என்பது கந்தபுராணத்திலே வருகிற கதை. அதிலேதான் இந்த ஓலங்கள் எல்லாம் வருகிறது, ஓலச் செய்திகள் வருகிறது. அதிலே ஒரு பாடலை இங்கே எடுத்து காட்டுகிறார். சொல்லுங்கள், அந்த பாடலை சொல்லுங்கள். தேவர்கள் தேவே ஓலம், மூவரும் ஆகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம். தேவர்கள் தேவே ஓலம். எனக்கு இந்த பாடல் அந்த இடம்தான் என்று 100% உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அந்த ஓலங்கள் வர்றபடியால் சொல்லுகிறேன். தேவர்கள் தேவே ஓலம், மூவருமாக நின்ற மூர்த்தியே ஓலம் என்று வருகிறது என்கிறார். 2ஆம் குறிப்பு, ஆதி அரி அயற்கு அரிய ஒண்ணா மேவொரு நிலை. தூணாகாரமான ஒப்பற்ற லிங்கமாய் குன்றாத கோடி சூரிய பிரகாசத்தை உடைய லிங்கத்தின் நடுவே காண்டற்கரிய வடிவை கற்பித்திருக்கும் நிலை. தூணாகாரம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட். லிங்கம் என்பது அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். ஒரு அடிப்படையிலே லிங்கம் என்பது அதுதான். பிறகு ஆவுடையார் சேர்த்தது வேற. முதலிலே லிங்கம் என்பது நடுவிலே இருக்கிற அந்த கல்லுதான் லிங்கம். ஆகவே அது ஒரு தூண் போல இருப்பது. அதற்கு நடுவிலே தூணாகாரமான படியுங்கள். தூணாகாரமான ஒப்பற்ற லிங்கமாய் குன்றாத கோடி சூரிய பிரகாசத்தை உடைய லிங்கத்தின் நடுவே, அந்த தூண் வடிவமாக கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கின்ற லிங்கத்தினுடைய நடுவிலே காண்டற்கரிய வடிவை கற்பித்திருக்கும் நிலை. அதாவது விளங்க முடியாத ஒரு நிலை, அதுதான் காண்டற்கரிய நிலையை கற்பித்திருக்கும் ஒரு நிலை என்கிறார். அங்கேயும் இறைவன் அந்த லிங்க ரூபத்துக்கு நடுவிலே விளங்க முடியாத ஒரு வடிவத்தோடு இருக்கிறான். அதனால் தான் அதற்கு அருவுருவம் என்று பெயர். இஃது அமூர்த்தி சாதாக்கியம் என்றும் திவ்யலிங்கம் என்றும் மூலத்தம்பம் என்றும் சொல்லப்படும். இந்த லிங்கத்துக்கு இவையெல்லாம் பெயர். அமூர்த்தி சாதாக்கியம், அடுத்தது சாதாக்கியம் சதாசிவம். அதுதான் அங்க சாதாக்கியம் என்பது. அமூர்த்தி சாதாக்கியம் என்றும், மற்றது திவ்யலிங்கம் என்றும் மூலத்தம்பம் என்றும் சொல்லப்படும். மூலத்தம்பம் என்றால் முதல் வந்த போஸ்ட். அதாவது உலகத்திலே ஒரு 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 தூண் வடிவமாக வந்த முதல் வடிவம் என்றபடியால் தான் அதற்கு மூலத்தம்பம் என்று பெயர் என்கிறார். இவ்விலிங்கத்திலேயே பிரபஞ்ச தோற்றமும் ஒடுக்கமும் உண்டாவது ஆதலால் அவனுரு விளைவும் ஓரார் என்றார். இருந்துதான் உலக தோற்றம் எல்லாம் ஆரம்பிக்கிறது என்றபடியால் அதை இவர்கள் விளங்க மாட்டார்கள் என்கிறார். ஆதி என்றால் கடவுள், இது தூண். அதனால்தான் கொடியை ஏற்றுகிற தம்பத்தை கொடித்தம்பம் என்று சொல்லுகிறோம். ஆதி என்றால் கடவுளை குறிப்பது. ஆதி என்று இந்த பாட்டிலே வருகிற சொல் தொடக்கத்தை குறிப்பதல்ல, கடவுளை குறிப்பதாக அமைந்திருக்கிறது என்கிறார். பொழிப்புரை. பிரம்மா முதலிய மும்மூர்த்திகளாய் நிற்பன் என்றும் அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொள்ளுவன் என்றும் அயன் மால் அரிய ஒண்ணா அழல் வடிவானான் என்றும் லிங்கத் திருமேனியின் நின்றும் சகல பிரபஞ்சமும் தோன்றும் என்றும் கூறும் புராண வச்சனங்களே சான்றாம். இஃது அறியாதார் அம்முதல்வனை மும்மூர்த்திகளில் ஒருவன் என்பர். எல்லாம் புராண வசனங்களையே பிரமாணமாக கொள்வது. இந்த பிரமாணங்களுக்குள்ளே கடைசியிலே இடையிலே இருப்பது புராணம். புராண வசனங்களை பிரமாணம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு விளங்கவில்லை என்பதற்காக இல்லை என்று சொல்லக்கூடாது. ஐன்ஸ்டீன் கருந்துளைகள் என்று ஒரு துளைகள் இந்த அண்டவெளியிலே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது ஒன்றும் நிறுவனமாகவில்லை. அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய அறிவாற்றல் கண்ட விஞ்ஞான உலகம் அது கற்பனை என்று ஒதுக்கவில்லை. அப்படி அவர் சொன்னபடியால் அது இருக்கலாம் என்று தேடி இன்றைக்கு அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே உயர்ந்தவர்கள் சொன்னால் எனக்கு புரியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் அறிவு வளர்ச்சியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். இன்றைக்கு அப்படித்தான் சொல்கிறார். நமக்கு புரியவில்லை என்றபடியா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மூடக்கொள்கை அப்படி என்கிறார்கள். மூடக்கொள்கை உனக்கு புரியவிட்டால் அது மூடக்கொள்கையா? இவ்வளவு மூடக்கொள்கை ஒன்று காலாகாலமா நிற்குமா? ஆகவே நம்ம அறிவுக்கு விளங்காத பட்சத்திலும் உயர்ந்த விஷயங்களை அதை நிரூபணம் செய்தால் அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
என்பதற்கு இந்த பிரமாணங்களிலே புராண பிரமாணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். பாடல் 69 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் உருவத் திருமேனி பற்றி சிந்திதனாயினும் அச்சிந்திதனே. பாடல். தேவரில் ஒருவன் என்பர் திருவுருச் சிவனை தேவர் மூவராய் நின்றதோரார் முதலுரு பாதி மாதர் ஆவதும் உணரார் ஆதி அரி அயற்கு அரியவண்ணா மேவுரு நிலையும் ஓரார் அவனுரு விளைவும் ஓரார். பொழிப்புரை. முதல்வன் சிந்திதனாயினும் அச்சிந்திதனே என்பதற்கு பிரம்மா முதலிய மும்மூர்த்திகளாய் நிற்பன் என்றும் அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொள்ளுவன் என்றும் அயன்மால் அரியவொன்னா அழல் வடிவானான் என்றும் லிங்கத் திருமேனியின் நின்றும் சகல பிரபஞ்சமும் தோன்றும் என்றும் கூறும் புராண வச்சனங்களே சான்றாம். இஃது அறியாதார் அம்முதல்வனை மும்மூர்த்திகளில் ஒருவன் என்பர். அதுதான் சொல்ல வந்த விஷயம். இவன் இதெல்லாம் கடந்து நிற்கிறவன், இதற்குள்ளேயும் நிற்கிறவன். இது தெரியாதவர்கள் தான் மும்மூர்த்திகளிலே ஒருவன் தான் சிவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை எல்லாமாக நிற்கிறவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாட்டு அமைகிறது. இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தலாம். கேள்விகளுக்கு போகலாம். அடுத்த முறை அடுத்த பாட்டில் இன்று தொடங்கலாம். சரி, நன்றி.